வாங்க சார், வாங்க வாங்க வந்துட்டப்பா, வந்துட்டேன். வாங்க அம்மா, வாங்க வாங்க. உட்காருமா. உட்காருங்க அம்மா, உட்காருங்க உட்காருங்க. பால்லாம் காய்ச்சியாச்சா? சார் இன்னும் இல்லை சார், காய்ச்சல. ஏன்? இல்லை சார், தனியாக இருக்கேன். யாராவது ஒரு மங்களகரமான பொண்ணு வந்து பால் காய்ச்சினா நல்லா இருக்கும். அதனால தான் சாந்தகுமாரி அம்மாவை கூப்பிட்டேன். அவங்க வர மாட்டேன்ட்டாங்க. டேய், மங்களகரமான பொண்ணுங்கிற பின்ன ஏன்டா அவ பேச்சு எடுக்கிற? நீ வேற யாரையாவது கூப்பிட வேண்டியதானே? வேற யாரு சார் இங்க வர்றேங்கிறாங்க? யோசிக்கிறாரு. இங்க ஒரு அடிமை இருக்கானே, இவனை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏய், இப்ப எதுக்கு நீ அந்த பொண்ணை ஞாபகப்படுத்துற? யாரு? நானா? நான் எப்பப்பா கூப்பிட சொன்னேன்? நீதான் இப்ப ஞாபகப்படுத்தின. சும்மா இல்லன்னு சொல்லக்கூடாது. நான் சேவனேன்னு தானே பண்ணிக்கிறேன். சும்மா இருப்பா, அந்த பொண்ணெல்லாம் வேண்டாம்ப்பா. அவங்க சாந்தகுமாரி அம்மா அசிஸ்டன்ட். அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா சாருக்கு பிடிக்காது. எனக்கு சாரோட கௌரவம் தான் ரொம்ப முக்கியம். அவங்கள நான்லாம் கூப்பிட மாட்டேன். நான் எதுவும் சொல்லவே இல்லையாப்பா. நீ சொல்லவே இல்லன்னு எப்படி சொல்லலாம்? நீ தான் சொன்ன, நான் தானே கேட்டேன். இப்ப இல்லங்கறப்பா. டேய், யார பத்திப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க? சார், நம்ம வீட்ல ஒரு பொண்ணு இருக்கால, அதான் சார் அந்த மேடமோட அசிஸ்டன்ட். அவங்க பேரு கூட ஏதோ ஒண்ணு, இந்த தீபம். அது கரெக்ட், பாட்டி மேடம் கரெக்டா சொல்லிட்டீங்க. சார், அந்த பொண்ணு போய் இவன் கூப்பிட சொல்றான் சார். ஆமா, அந்த பொண்ணுக்கு என்ன குறை? கூப்பிடலாமே சார். அந்த பொண்ணுக்கு எந்த குறையும் இல்ல. ஆனா அவங்க தான் சாந்தகுமாரி அம்மாவோட ஜூனியர் ஆச்சே. அவங்கள கூப்பிட்டாதான் உங்களுக்கு பிடிக்காதே. அதனாலதான் நான் வேண்டாங்கிறேன். சார், அந்த குரூப்ல நமக்கு ஆப்போசிட் குரூப் சார், அதான் வேண்டாங்கிறேன். ஆமாமா, ஆப்போசிட் குரூப் தான். என் மகளை கூப்பிட காலேஜ் போயிருப்பாங்களே. அவ காலேஜுக்கு போயிட்டா. நீ ஒரு பொண்ணு தான் பால் காய்ச்சணும்னு ஆசைப்படுற? ஆமா சார், ஆமா சார். அப்பதான் வீடு லட்சுமி கடாட்சமா நல்லா இருக்கும்னு சொல்லி பெரியவங்க எல்லாம் சொல்லி இருக்காங்க. நான் வேணா பால் காய்ச்சறேனே. அம்மா சார். டேய், இருடா. அம்மா பொண்ண பால் காய்ச்ச சொல்றாமா? அம்மா ஒரு சின்ன பொண்ண பால் காய்ச்ச சொல்றாமா? டேய், பரவாயில்லடா, அந்த பொண்ணு ஜோதியை வர சொல்லு. சார், அது எப்படி சார் நம்ம எல்லாம் கூப்பிட்டா அவங்க வருவாங்களா? என்னது, வருவாங்களாவா? டேய், நான் கூப்பிட்டா வந்துதான்டா ஆகணும். டேய், நீ போய் ஜோதியை நான் கூப்பிட்டேன்னு வர சொல்லு. கையோட கூப்பிட்டு. அது என்னடா, போதுமா? ஏதோ உங்களுக்காக நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் சார். மேடம் சொல்லுங்க. சார் வந்து உங்களை வர சொன்னாரு. சாரா? அவர் எதுக்கு என்ன வர சொன்னாரு? தெரியல மேடம், கொஞ்சம் இமிடியேட்டா பார்க்கணும்னாரு. சரி, நீங்க போங்க, நான் வரேன். சரி மேடம். வந்த ஒண்ணே முடியாது, அது இதுன்னு ஏதாவது சொல்லுவாங்க. நீங்க தான் பேசி சமாளிக்கணும். டேய், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அவ பாசை என்ன பார்த்தா அலறிடுவா. இவன் எந்த மூலைக்கு பாத்துறலாம். ஒரு நிமிஷம், யார் வீடு இது? இங்க எதுக்கு என்ன கூட்டிட்டு வர சொன்னாரு? அது சரியா தெரியல மேடம். சார் தான் உங்களை இங்க வர சொன்னாரு. சார் சார் புது வீடு. சார், என்ன எதுக்கு இங்க வர சொன்னீங்க? அது நம்ம கார்த்தி இங்க புதுசா குடி வந்திருக்கான். பால் காய்ச்சறதுக்கு மங்களகரமான ஒரு பொண்ணு வேணும்னு கேட்டான். அதான் உன்னை வர சொன்னேன். சார், அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நீதாம்மா பால் காய்ச்சணும். பால் காய்ச்ச எப்படி? சார், என்னாலலாம் முடியாது சார். அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. புதுசா குடி வந்திருக்கான், அவன் இந்த வீட்டுல நல்லா இருக்கணும்ல. உன்னை விட்டா இங்க வேற யாரும் கிடையாது. இல்ல பாட்டி, வேணாம். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா. இப்ப போய் வேற யார கூப்பிட முடியும் சொல்லு? நல்ல நேரம் போயிட்டே இருக்கு, சொன்னா கேளுமா. பாட்டி, இல்ல, என்னால முடியாது.
நீ தான் பால் காய்ச்சணும். அவ்வளவுதான், நான் சொல்லிட்டேன். போம்மா போ. ஓகே ஓகே சார். ஜோதி, கிச்சன் அந்த பக்கம். சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். சந்தோஷமாடா? சந்தோஷம் சார். அவ அங்க பால் காய்ச்சிட்டு இருக்கா, இவ அங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஆமா, நான் புதுசா ஒரு அசிஸ்டன்ட் சேர்த்தேன்ல, அவன் வீடு வாடகைக்கு எடுத்திருக்கான். பால் காய்ச்சணும், நீங்க தான் சீஃப் கெஸ்டா வரணும்னு ஒத்த கால்ல நிக்கிறான். எவ்வளவு நேரம் தான் ஒத்த கால்ல நிப்பான்னு நானும் வந்துட்டேன். சூப்பர் சார். சரி, நான் பால் குடிக்கணும், நீ போன வை. அம்மா, நீ வீடெல்லாம் சுத்தி பாத்தியா? பார்த்தேன், எல்லாத்தையும் பார்த்தேன். சார், பால் காய்ச்சிட்டேன். அப்ப நான் கிளம்புறேன் சார். இருமா. டேய், தேங்க்ஸ் சொல்லுடா. தேங்க்ஸா? அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் சார். ஏன்டா? பின்ன என்ன சார், வந்து அப்படியே பாலை காய்ச்சி கொடுத்துட்டா போதுமா? எவ்வளவு பெரிய ஆட்கள்லாம் என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. அப்படியே ஒரு டம்ளர்ல பாலை ஊத்தி சக்கரை எல்லாம் போட்டு எல்லாருக்கும் சர்வ் பண்ணா நல்லா இருக்கும்ல. I like it. Thank you சார். ஏமா, அவன் சொல்றது கரெக்ட் தான். அதனால உன் கையாலேயே பாலை கொண்டு வந்து கொடு, சக்கரையை கொஞ்சம் தூக்கலா போடு. ஆறிட போதுமா? போமா. போ ஜோதி, போ. அங்க. ஏன்பா, எத்தனை லிட்டர் பால் வாங்கி கொடுத்தா? ரொம்ப நேரம் ஆகுது. கம்மி தான் சார். இந்த வந்துட்டாங்களே. தேங்க்ஸ்மா. நீ எடுத்துக்கப்பா, இதுக்கு தானே ஆசைப்பட்ட. இதுக்கு தான் பெரியவங்க வேணுங்கிறது. குடு ஜோதி. தேங்க்யூ ஜோதி. நீ எடுத்துக்கம்மா. இல்ல, எனக்கு வேணாம், நான் சாப்பிட மாட்டேன். நான் கிளம்புறேன். வரேன் சார். சரி. ஐயோ, முறைச்சிட்ட போறாளே. என்னடா சார்? சந்தோஷமா சார்? நீ நினைச்ச மாதிரி எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? ரொம்ப சந்தோஷம் சார். உங்க ஆசீர்வாதத்துல இனிமே எல்லாமே இந்த மாதிரி நல்லபடியா நடந்துச்சுன்னா சந்தோஷம் சார். கண்டிப்பா நடக்கும்டா, கண்டிப்பா நடக்கும். என்னப்பா, சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம் சார். அப்ப நாங்க கிளம்புறோம். சரி, சீக்கிரம் வந்து சேரு. ஓகே சார். எனக்கு என்னமோ உன் மேல கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்றேன்னு நினைக்கிறேன். அப்பெல்லாம் எதுவும் இல்லம்மா. பார்க்கலாம். என்னைக்கு இருந்தாலும் உண்மை ஒரு நாள் வெளியே வரத்தானே போகுது. அப்போ உன்னை பாத்துக்கிறேன். அம்மாடி, கிளவி பயங்கர ஷார்ப்பா இருக்கும் போல இருக்கே. உஷாரா இருக்கணும். ஏற்கனவே குடிச்சிட்டேனா?
கார்த்தி சொல்லுடா. அம்மா உன்னோட போனுக்கு ஜோதியோட போட்டோஸ் எல்லாம் அனுப்பியிருக்கேன் பாரு. அப்படியா? டேய் வீடியோ கால் பண்றேன்னு சொன்னியே. அப்படிதான் நானும் சொன்னேன். ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கலாகி போச்சு. நீ இப்போதைக்கு இதை பாருமா, கூடி சீக்கிரம் அதுக்கு ஒரு நல்ல ஏற்பாடு ஒன்று பண்றேன். சரிடா சரி, பார்த்துட்டு உனக்கு கால் பண்றேன். என்னம்மா உன் மரும போட்டோ எல்லாம் பாத்தியா? எப்படி இருக்கா? பாத்தேன்டா, மகாலட்சுமி மாதிரி இருக்கா. ஆமாமா, அவளுக்கு என்ன? என்னடா கார்த்தி, உனக்கு அவ டீ போட்டு குடுக்கறாளா? இல்லம்மா, நான் ஒரு புது வீட்டுக்கு குடி வந்தேன். அந்த வீட்டுக்கு பால் காய்ச்சறதுக்கு அவளை கூப்பிட்டேன். அவ வந்து பால் காய்ச்சி கொடுத்தா. ஓ அப்படியா? நீ கூப்பிட்ட உடனே அவ வந்து பால் காய்ச்சி கொடுத்தானா? அப்போ உன் மேல உள்ள கோவம்லாம் அவளுக்கு போயிடுச்சா? அது எப்படி அவ்வளவு சீக்கிரத்துல போகும்? அது நிறைய இங்க இருக்கிறவங்கள வச்சு ஒரு சின்ன திலுமுல்லாம் பண்ணிதாமா அவளை வர வச்சேன். டே கார்த்தி, சீக்கிரமா அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறா. நீங்க 2 பேரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கிறத நான் பாக்கணும்டா. அம்மா, இப்பதானே புது வீடு புகுந்து பால் காய்ச்சிருக்கேன். இனிமே பாரு, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். எல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. ஊருக்கு வந்தா ஜோதியோட தான் வருவேன். சரிடா கார்த்தி. சரிம்மா, நான் உனக்கு அப்புறமா கூப்பிடுறேன். என்ன? சரி. ஜோதி எப்போ மறுபடியும் வந்தா? ஒரு நிமிஷம். வேணும்னே உங்க வீட்டுல பால் காய்ச்ச வச்சு அது உங்க அம்மாவுக்கு போட்டோ எடுத்து அனுப்பி இப்படி எல்லாம் பண்ணா நான் உங்க கூட வந்துருவேன்னு நினைச்சிட்டீங்களா? அது மட்டும் நடக்காது. இல்ல ஜோதி, நீங்க இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துப்பீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏற்கனவே என்ன பாதி கொண்டாச்சு, இப்ப திரும்ப இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கு என்ன ஒரேடியா கொண்டுடலாம்ல? நான் நிம்மதியாவது செத்து போயிடுறேன். ஜோதி, என்ன ஜோதி, ஏன் இப்பெல்லாம் பேசுற? நீங்க இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, நான் அந்த முடிவுக்கு தான் வர வேண்டியதா இருக்கும். அப்பதான் சொல்லாத ஜோதி. உங்களை பார்த்தாலே எங்க அப்பா தூக்குல தொங்குனதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். அப்புறம் எப்படி நான் உங்க கூட சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிறீங்க? எனக்கு சுத்தமாவே பிடிக்கல. என்னால இதுக்கு மேலயும் வேற எங்கேயும் போக முடியல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, என்ன விட்டுருங்க. ஜோதி, ஜோதி, என்ன ஜோதி, என்ன ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? உன் வாழ்க்கை இப்படியே போயிடக்கூடாதுன்னா நான் இவ்வளவு தூரம் போராடிட்டு இருக்கேன். உங்களுக்கு எப்படிதான் சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்க தாலி கட்டின அன்னைக்கே என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஜோதி, நான் இனிமே எனக்கு எந்த சந்தோஷமும் கிடையாது. நான் ஒரு நல்ல வக்கீல் ஆகணும். அது ஒண்ணுதான் இப்போதைக்கு எனக்கு நிம்மதியை தரும். நான் இப்ப அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப எனக்கு வந்து தொல்லை கொடுக்காதீங்க. ஜோதி, நீ வக்கீல் ஆகு. யாரு வேண்டான்னு சொன்ன? அது எங்க அம்மாக்கு மருமகளா இருந்து பண்ண, அது எல்லாருக்கும் பெருமை தானே. ஐயோ ஐயோ, நான் சொல்லியும் பார்த்துட்டேன், திட்டியும் பார்த்துட்டேன், கெஞ்சியும் பார்த்துட்டேன், அதட்டையும் பார்த்துட்டேன். இதுக்கு மேல நான் என்னதான் பண்றது? ஜோதி, என் வழியில இனிமே நீங்க திரும்ப வந்தீங்கன்னா கண்டிப்பா நான் உயிரை விடவும் தயங்க மாட்டேன். ஜோதி, நல்ல பாயிண்ட் கிடைச்சிருக்கு. இந்த பாயிண்ட வச்ச கேஸ ஜெயிச்சிடலாம்.
மேடம் கூப்பிட்டீங்களா? ஆமா ஜோதி, இங்க பாரு, இது நிரஞ்சனா சண்முகத்தோட டைவர்ஸ் கேஸ் ஃபைல். ஓகே, இது ரொம்ப ஜாக்கிரதையா வச்சிருக்கணும். இத கொண்டு போய் டேபிள்ல வை. ஓகே சரிங்க மேடம். திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த ஃபைல் ரொம்ப ஜாக்கிரதை. அந்த கிளையண்ட் வரும்போது கேப்ப கரெக்டா எடுத்து கொடுக்கணும். சரி ஓகே, ஜாக்கிரதமா. ஓகே மேடம். என்ன எல்லாம் ஜெராக்ஸ் பேப்பரா வச்சிருக்காங்க? ஜோதி பார்த்து அடிச்சிடாத. நான் வேணும்லாம் எதுவும் பண்ணல, என்ன மன்னிச்சிரு. ஏன் வேணும்னு வந்து இடிச்சிட்டு மன்னிப்பு கிட்ட எல்லாம் சரியிடுமா? மன்னிக்கிறதுக்குலாம் எனக்கு மனசே இல்ல. பரவாயில்ல ஜோதி, உனக்கு எப்ப மனசு வருதோ அப்ப என்ன மன்னிச்சிரு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. விடு ஜோதி, நான் எடுத்துறேன். தொடாதீங்க. மடியோ கையில இருக்கும்போது சின்னதா இருந்துச்சு, இப்போ எவ்வளவு பேப்பர் இருக்கு. என்ன ஜோதிக்கு இன்னும் கோவம் குறையலையே? இருக்காத பின்ன கொஞ்சம் கொஞ்சமா கோவத்தை குறைச்சிரும். எங்க போனாலும் என் உயிரை வாங்குறதுக்குன்னே வந்துடுறாங்க. என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டாங்க போல இருக்கு. இதுக்கு மேல நான் எங்க தான் போறது? ஜோதி மேடம், இந்த பேப்பரையும் அந்த நிரஞ்சனா சண்முகம் ஃபைல்லே வை. இந்த டீடைல்ஸ் எல்லாம் இருந்தா கண்டிப்பா யாராலையுமே ஜெயிக்க முடியாது. சரிங்க மேடம். மிஸ்டர் சாந்தகுமார், இந்த கேஸுக்கு அப்புறம் உங்க பேர்ல இருக்கிற சாந்தம் போயிட போகுது பாருங்க. சண்முகம் பேர் இருக்கு, நான் வச்சது நிரஞ்சனா சண்முகம் ஆச்சே. எப்படி மிஸ் ஆச்சு? ஐயோ மாட்டின. போய் கேட்ட வேண்டியதுதான். ஐயோ கேட்டா ஏடா கூடமா ஏதாவது பேசுவாரு, எப்படி கேக்குறது? அவர்கிட்ட கேட்டுதான் ஆகணும், இல்ல மேடம் கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்க வேண்டியதுதான். வேற வழியே இல்ல, போய் கேட்ட வேண்டியதுதான். ஐயோ இப்படி மாட்டிக்கிட்டேனே. இவன் கதவு கிட்டக்கு நின்று நம்மளே பாக்குறா. போகும்போது வரும்போது நம்மளை முறைச்சிக்கிட்டே போனா இப்போ மறுபடியும் திட்டு வந்திருக்காளோ? வேண்டாம் கார்த்தி, திட்டு வாங்காத, எங்கேயா போயிரு. என்னவா இருக்கும்? ஒருவேளை இடிச்சதுக்கு கோபமா இருக்குமோ? என்ன எங்க போனாலும் தொடர்ந்து ஃபாலோ பண்றல? ஒருவேளை இடிச்சதுக்காக ரொம்ப கோவப்படுறாளோ? ஆனா எப்படியாவது எஸ்கேப் ஆயிரு. கன்ஃபார்ம். ஐயோ எப்படி வாங்குறது?